ஒரு சில வாரங்களா ரொம்பவே ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட டர்ட்டில் பீரங்கி தான். இந்த பீரங்கியோட இமேஜஸை பார்த்த உடனே எல்லாரும் ஒரு விஷயத்த முடிவு பண்ணாங்க. இந்த பீரங்கி பார்க்கறதுக்கு ஆமை மாதிரியே இருக்கு, அதனால இதோட பேரு டர்ட்டில் பீரங்கி அப்படின்னு வச்சுட்டாங்க. ஆனால் ரஷ்யாவில் இந்த பீரங்கிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா பிளியட் டேங்க். இப்போ இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பீரங்கியை உருவாக்குறதுக்கு ரஷ்யர்கள் எப்படி யோசிச்சாங்க, அண்ட் இந்த பீரங்கி உண்மையிலேயே பேட்டில் ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இப்போ ஒரு பீரங்கியை உருவாக்குறோம் அப்படின்றப்ப நம்ம எதை மனசில் வச்சு உருவாக்கியிருப்போம் அப்படின்னா, எதிரி நாட்டுக்கிட்ட எந்த மாதிரியான பீரங்கி இருக்குது, அவங்களோட மெயின் கன் என்ன, அதுலேருந்து வரக்கூடிய ப்ரொஜெக்டைல் என்ன, அதை தற்காத்து கொள்றதுக்கு என்ன மாதிரி ஆர்மர் பேக்கேஜை நம்ம உண்டாக்கி ஆகணும் அப்படின்றது தான் மைண்டில் வச்சு ஒரு பீரங்கியை உருவாக்குவாங்க. இது போக டேங்க்கு சுற்றி ஆர்பிஜியை லான்ச் பண்ணாலும் அது இந்த பீரங்கியை எந்த வகையிலையும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு ஆர்மர் காம்போசிஷனை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மேனுஃபேக்சர்ஸும் முடிவு பண்ணி ஒரு பீரங்கியை உருவாக்குவாங்க. இப்போது நீங்கள் ஒரு பீரங்கியை உருவாக்குறப்ப முழுக்க உங்களோட பீரங்கியை ஆர்மர் பேக்கேஜை கொண்டு நிரப்ப முடியாது. ஏன்னா அப்படி நீங்கள் எல்லாத்தையும் ஆர்மர் ப்ரொடெக்ஷனுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த பீரங்கியோட எடை அப்படின்றது அதிகமாக இருக்கும். எடை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட மொபிலிட்டி பாதிக்கப்படும். எடைக்கேற்ற மாதிரி பெரிய என்ஜினை போட்டால் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பெரிய என்ஜினை போட்டு அந்த பீரங்கியோட வேகத்தை அதிகப்படுத்தினா மட்டும் பத்தாது. அதோட எடை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சில முக்கியமான பாலங்களை கடக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் போர் வந்துச்சு அப்படின்னா சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பாலங்களை 45 டன்னுக்கு மேலே இருக்கக்கூடிய பீரங்கியால் கிராஸ் பண்ண முடியாது அப்படின்ற பிரச்சனை இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சில கிரிட்டிக்கலான இடங்களில் பீரங்கியோட எடை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதால் மென்யூர் பண்ண முடியாது. இதில் இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா உக்ரைனை கூட நம்ம சொல்லலாம். உக்ரைனில் சகதியாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலேயும் எடை, அதாவது 55 டன் 65 டன்னுக்கு மேலே இருக்கிற பீரங்கியை நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அது முற்றிலும் புதைந்து விடும். அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான என்ஜினை போட்டாலும் அந்த இடத்த விட்டு வெளியே அந்த பீரங்கியால் வர முடியாது. இதனால் ஒரு பீரங்கியோட எடை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எடையை எப்படி நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுக்குவீங்க அப்படின்னா, உங்களோட பீரங்கியை டிசைன் பண்ணுறப்பயே எந்தெந்த இடத்துல ஆர்மர் பேக்கேஜ் தேவை அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணி அந்த இடத்துக்கு மட்டும்தான் ஆர்மர் ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும். மித்த இடங்களை நீங்கள் ப்ரொடெக்ஷனுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அது நார்மலாக தான் இருக்கும். இப்போது இந்த இடத்துல ஒரு டிசைன் பிரகாரம் டேங்க்குக்கு வீக்கஸ்ட் ஸ்பாட் அப்படின்றது உருவாகுது. ஏன்னா நீங்கள் ஆர்மர் ப்ரொடெக்ஷன் கொடுக்காத இடம் அப்படின்றது வீக்காக தானே இருக்கும். ஸோ அந்த வீக்கஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி எதிரிகள் அந்த பாயிண்ட்டுக்கு எதிராக ஆர்பிஜிஸை லான்ச் பண்ணுறதோ, இல்லை எதிரியோட பீரங்கிகள் அந்த பாயிண்ட்டை நோக்கி சுடுறதோ இப்படின்னு சொல்லி சில வேலைகளில் ஈடுபடுவாங்க. ஸோ மாடர்ன் பேட்டில் ஃபீல்டில் ஒரு பீரங்கி அப்படின்றது இந்த ஒரு ஃபார்முலாவில் உருவாகுது. அண்ட் உருவாக்குற அந்த பீரங்கியை இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி எதிரிகள் அழிப்பாங்க. இப்போது இதே ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் உக்ரைனியர்களும் என்ன பண்ணாங்க, போர் ஆரம்பித்தப்ப ரஷ்ய பீரங்கிகளுக்கு எதிராக ட்ரோன்ஸை பயன்படுத்தி தாக்குதலில் ஈடுபட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ரஷ்ய பீரங்கிகளை உக்ரைனியர்கள் ட்ரோன்ஸின் மூலமாக சர்வைலன்ஸில் ஈடுபட்டு அதோட லொக்கேஷனாக இருக்கட்டும், அதோட ஸ்பீடாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி கரெக்டாக அந்த டேங்கோட வீக்கஸ்ட் ஸ்பாட் எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி ட்ரோன்ஸை அனுப்புவாங்க. இப்படி பீரங்கியோட வீக்கஸ்ட் பாயிண்ட்டை நோக்கி இவங்களால் ஈஸியாக சுலபமாக ட்ரோன்ஸை அனுப்ப முடியும். அப்படின்றப்ப இதுதான் பீரங்கிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது ரஷ்ய பீரங்கிகளுக்கு மட்டும் பொருந்தாது, மேற்கு நாடுகளோட பீரங்கிகள், இன்ஃபேக்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பீரங்கிகளுக்குமே காமனாக இருக்கிற ஒரு பிரச்சனை தான். பீரங்கியோட வீக்கஸ்ட் பாயிண்ட்டை நோக்கி சுலபமாக ஒரு ட்ரோனை அனுப்ப முடியும் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அடிப்படையில் சால்வ் பண்ணுறதுக்கு தான் ரஷ்யர்கள் அவங்களோட பீரங்கிக்கு மேலே வீடு கட்டுற மாதிரி ஆர்மரை கட்டி வச்சுருக்காங்க. இப்போது இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இந்த குறிப்பிட்ட ஆர்மர் அப்படின்னு சொல்லக்கூடியது பீரங்கியை சுற்றி நிறையவே இடத்துல கட்டி வச்சுருக்காங்க. அதாவது இந்த ஆர்மரை பார்த்தீங்க அப்படின்னா அது பேசிக்காக நகர்ந்துக்கிட்டு இருக்கிற வீடு மாதிரி தான் இருக்கும், அது பீரங்கி மாதிரியே இருக்காது. அதே சமயம் நீங்கள் டரட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்மரை கட்டி இருக்கிற விதம் அப்படின்றது அந்த டரட்டை வந்து 360 டிகிரி சுத்த விடாது. இன்ஃபேக்ட் ஒரு 20 டிகிரி 30 டிகிரி லெஃப்ட் ரைட்டுன்னு போகும், அவ்வளோதான். அதை தாண்டி அதால் 360 டிகிரி சுத்த முடியாது. ஸோ இந்த குறிப்பிட்ட ஆர்மரை வச்சிருக்கக்கூடிய அந்த டர்ட்டில் பீரங்கி ஆர் பிளியட் பீரங்கி அப்படின்றது எதிரியோட பீரங்கியை சுடணும் அப்படின்னா அதோட டரட்டோட சேர்த்து சாசியும் திரும்பணும். அதாவது தலை மட்டும் திரும்பாது, உடம்பே சேர்த்து திருப்பணும். அப்படி திருப்பினாதான் அவங்களால அந்த டேங்க் நோக்கி சுட முடியும். இப்போ இது ஒரு பெரிய வீக்னஸாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ரஷ்யா யுக்ரைன் போரில் இது வரைக்கும் பெருசாக எந்த ஒரு டேங்க் பேட்டிலுமே நடக்கலை. எல்லாமே ட்ரோன் வார்ஃபேர் தான்.
ஸோ ட்ரோன் வார்ஃபேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை கட்டுறது தான் லாஜிக்கலாக இருக்கும். டேங்க் பேட்டில் அவ்வளோ நடக்கலை அப்படின்றப்ப அவங்க அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. இப்போது இந்த வடிவமைப்பு அடிப்படையில் உள்ளே இருக்கிற பீரங்கியை முற்றிலும் மறைத்திருது அப்படின்ற காரணத்தினால எதிரிகளோட ட்ரோனால் இந்த டேங்கோட வீக்கஸ்ட் ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துக்கு ட்ரோன்ஸை அனுப்ப முடியாது. அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். இப்போ இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இந்த குறிப்பிட்ட ஆர்மர் பேக்கேஜால் ரஷ்யர்கள் பக்கம் அட்வான்டேஜாக இருக்குது. அது என்னென்னா, வழக்கமாக இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ் அப்படின்றது இருக்கும். ஒரு பொருள் மேலே பட்டதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய வார் ஹெட் வந்து ஆக்டிவேட் ஆகி வெடிச்சு சிதறும். அப்படி வெடிச்சு சிதறதுனால அந்த பீரங்கியோட ஆர்மரை தொலைத்து கொண்டு உள்ளே போகும். இப்போ இந்த பீரங்கிகளில் அந்த கேஜை வந்து எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா, பீரங்கியோட பாடியிலேருந்து சரியாக 1 மீட்டர் தள்ளி வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே இந்த கேஜோட வெளிப்புறத்தில் படுறப்பயே அதில் இருக்கக்கூடிய ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ் அப்படின்றது ட்ரிகர் ஆகி அந்த ட்ரோன்ஸ் வெடித்து சிதறும். ஆனால் ஆக்சுவலாக ஆர்மரை விட்டு 1 மீட்டர் தள்ளி இருந்து அது வெடிக்குது. இப்படி அது வெடிக்கிறதுனால அந்த ட்ரோன் இந்த குறிப்பிட்ட பீரங்கியை துளைக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இல்லை அப்படின்னு ரஷ்யர்கள் ஒரு மிகப்பெரிய கிளைம் ஒன்று வைக்கிறாங்க. ஆனால் இந்த கிளைம் எல்லாமே நார்மலாக உக்ரைனியன்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ட்ரோன்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். சில ட்ரோன்ஸில் ஆர்பிஜியை வார்ஹெட்டாக பயன்படுத்துவாங்க. அப்படி அவங்க அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா 1 மீட்டர் அப்படின்றது பத்தாது. என்னதான் 1 மீட்டர் தள்ளி அந்த வார்ஹெட் வெடித்தாலும் அது அந்த குறிப்பிட்ட ஆர்மரை துளைத்து விடும். ஆனால் கிட்டத்தட்ட உக்ரைனியர்கள் பயன்படுத்துறதுல பாதிக்கும் மேற்பட்ட ட்ரோனை இப்போது இந்த டர்ட்டில் பீரங்கிக்கு எதிராக அவங்க ஏவுனாங்க அப்படின்னா அதில் இருக்கிற ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ்ன்றது ட்ரிகர் ஆகி அது இந்த ஆர்மரை தொலைக்க முடியாமல் போய்விடும். இது கூடவே இவங்களால டேங்கோட வீக்கஸ்ட் ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க முடியாது. ஸோ ட்ரோன்ஸை குருட்டாமாக்கில் தான் அனுப்பிச்சி விடணும். இப்போது சிம்பிளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கேஜ் ஸ்ட்ரக்சர் தான் உக்ரைனியர்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இப்போ இது ப்ராக்டிக்கலாக பேட்டில் ஃபீல்டில் ரஷ்யர்களுக்கு உதவி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஏகப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜ் ரஷ்யர்களோட சைட்லேருந்து கிடச்சிருக்கு. அதில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இந்த டர்ட்டில் பீரங்கியை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி உக்ரைனியர்கள் குழம்பி போயிருப்பாங்க. அதாவது அந்த பீரங்கியை அவங்களால அட்டாக்கே பண்ண முடியாது. எங்கே எந்த ஆங்கிள்லேருந்து அட்டாக் பண்ணு தெரிஞ்சால் தானே அவங்க ட்ரோன்ஸை லான்ச் பண்ண முடியும். அது தெரியாமல் அவங்க ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அந்த கன்ஃபியூஷனை பயன்படுத்தி இந்த பீரங்கி அதுக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருந்த ஆர்மர் ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை எதிரிகளோட டிஃபென்சிவ் ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸுக்கு அருகில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போகிறத நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் அதோட வீடியோ ஃபுட்டேஜ். இப்போது இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அளவில் ஒரு டெக்னிக்கல் புரட்சிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். வெறும் ஹாஸ்பிட்டல் சீட்டை வச்சு தான் அவங்க இந்த ஸ்ட்ரக்சரையே வடிவமைச்சிருக்காங்க. இது ஒன்றும் ஆர்மர்லாம் கிடையாது. ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அது நெளிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு வீக்காக தான் இருக்கும். ஆனால் அதோட நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதிரிகளுக்கு பீரங்கிகளோட வீக்கான ஸ்பாட் எது அப்படின்றத காட்டக்கூடாது. அந்த ஸ்பாட் எங்கே இருக்குன்றதை அவங்களோட ட்ரோனில் தெரியக்கூடாது. ரெண்டாவது, அந்த ட்ரோனில் இருக்கிற ப்ராக்சிமிட்டி ஃபியூஸை 1 மீட்டருக்கு முன்னாடி ட்ரிகர் பண்ணி விட்டுறணும். ஸோ இதுதான் அந்த கேஜோட நோக்கம். ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த கேஜையும் தாண்டி அந்த பீரங்கி எப்படி தொலைக்கிறது அப்படின்ற டாக்டிஸை உக்ரைனியர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. இதுதான் போரோட ஒரு சைக்கிள். ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது உள்ளே வரும். திருப்பி அந்த டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதை விட பெஸ்ட்டான டெக்னாலஜி உள்ளே வரும். இப்படி தான் இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போதைக்கு கரண்ட்டாக ரஷ்யர்களுக்கு இந்த டர்ட்டில் டேங்க் ஆர் பிளியாட் டேங்க் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் அட்வான்டேஜஸாக இருக்குது. அதை அவங்க போர்க்காலத்தில் பயன்படுத்தி நிறைய இடங்களில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன்ஸை கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான உதாரணங்கள் வந்து நம்ம வீடியோஸ் மூலமாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இதோட கோர் கான்செப்ட்டு. இதை தாண்டி இன்னொரு பெரிய வீக்னஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க் டியூவல். அவங்களால நேருக்கு நேரம் இன்னொரு பீரங்கியோட மோத முடியாது, ஏன்னா டரட் திரும்பாது. அது போக கமாண்டருக்கு சுத்தமாக வியூவே கிடையாது. டிரைவருக்கு வந்து எப்பயுமே முன்னாடி சின்னதாக ஒரு வியூ இருக்கும், அவ்வளோதான். அதாவது பீரங்கிக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸை பார்த்து தான் அந்த பீரங்கியை டிரைவர் ஓட்டுவார். ஸோ டிரைவருக்கு வந்து முன்னாடி பார்க்குற வியூ மட்டும்தான், அந்த ஆங்கிள் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த பிளியட் டேங்கில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஓப்பனாக இருக்கும், பின்னாடி சைடில் தான் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ டிரைவருக்கு இந்த டேங்கை ஓட்டுறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கமாண்டர் இருக்கார் பார்த்தீங்களா, கமாண்டர் வந்து எப்பயுமே ஹேட்சை திறந்து மேலே பார்த்துக்கிட்டே இருப்பார், சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத. அந்த கமாண்டருக்கான வியூ தான் இந்த இடத்துல பாதிக்கப்படுது. ஸோ இந்த பீரங்கிக்கு 2 முக்கியமான பிரச்சனை, டரட்டு திரும்பாது, ப்ளஸ் சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத அக்யூரேட்டாக தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இதை தாண்டி ஒரு சின்ன சின்ன ஆப்ரேஷனில் அவங்க எதிரிகளோட ட்ரோன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் நுழைஞ்சிட்டு வெளியே வர்றதுக்கு இது ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. இதுதான் இந்த டர்ட்டில் டேங்கை பற்றின ரிவ்யூ. ஸோ இன்றைக்கான காணொலியில் நான் சொன்ன விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த டர்ட்டில் டேங்கோட டாக்டிக்ஸை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.
அண்ட் பிளியட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் இந்த பீரங்கி அவங்க இந்த பேரை சொல்லி கூப்பிடுறாங்கன்றதுனால தான் நான் இந்த சேனலில் அதை சொன்னேன். அதை தாண்டி வேறு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. வழக்கம் போல் நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.